தமிழை போற்றி. நான் தீவிரமான கமல் ரசிகர், உலகநாயகன் கமலஹாசன் ரசிகர். ஆனால் எனக்கு வேற வழி தெரியல. கள்ளக்குறிச்சியில் எங்கேயாவது வந்து மிச்ச மீதி பாக்கெட்டு, அந்த பாக்கெட்டு தாங்க யாராவது இருந்தால் வந்து உலகநாயகனுக்கு கொஞ்சம் ஊற்றி விடுங்க, போய் தொலையட்டும். ஏன்பா கமலஹாசனே, நான் உன் கட்சியை தானே அடகு வச்சிருக்க, திமுக உன் கட்சியை தானே அடகு வச்சிருக்க, நீ எதுவும் அடமானத்தில் இல்லையில, இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குற, அசிங்கமா இல்லை? உண்மையிலே உன்னை அன்னைக்கே போக்சோ சட்டத்தில் உள்ளே வச்சு பிதிக்கியிருந்தாங்கன்னா நீ வந்து இப்படி பேச மாட்ட. என்னடா கமலுக்கு என்னடா போக்சோ சட்டம் அப்படின்னு கேட்குறீங்களா? உண்மையிலே இங்கே அன்னைக்கு சமூக வலைதளம் மட்டும் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி இப்போ இருக்க விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா, அன்னைக்கே கமல் போக்சோ சட்டத்தில் உள்ளே போய் 5-6 வருஷம் கழிதுன்றிருப்பாப்புல, தப்பிச்சுக்கிட்டாப்புல. எந்த மேட்டுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்க, வந்து புன்னைய மன்னன் படம், அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு? 1986. அதில் வந்து ஒரு இதுன்னு வரல, ரேகாவை அந்த தற்கொலை இது பண்ண போகிறேன்ட்டு கூட்டு போய் அருவிக்கு மேலே வச்சு ரேகாவை இது பண்ணி விட்டுருவாப்புல. அப்போ ரேகாவோட வயசு என்ன? 15 வயசுங்க. ரேகா பிறந்தது 1970 மே மாதம் 18ஆம் தேதி. வந்து இந்த படம் புன்னைய மன்னன் வந்தது 1986 நவம்பர் 1. அப்படியே கழிச்சோம்னா 15-14 வயசு தான் இங்கே ஆகும். அப்போயே ஓட்டு இது பண்ணியிருக்கேன். நேரம் நீ சமூக வலைதளம் இருந்திருக்கனா வந்து மேஜர் ஆகாத பிள்ளைய நோண்டி விட்டேன்னு சொல்லி உன்னை பிடிச்சி உள்ளே வச்சுருப்பாங்க. இன்னைக்கு நீ திமுகவுக்கு இந்த அளவுக்கு முட்டு கொடுத்துருக்க மாட்டேன். ஆனால் திமுக உறுப்பினராகவே ஆயிருப்ப, கொள்கை பொறுப்பு செயலாளராக இருந்திருப்ப, அது வேற எனக்கு என்ன நான் சொல்கிறேன். அப்படியே நானும் பார்த்தேன், கமல் வந்து கள்ளக்குறிச்சி வந்துட்டாப்புல, நியாயமாக பேசுவாப்புல இல்லை எப்பயும் அந்த மாதிரி தான் இப்பயும் பேச போகிறாப்புல அப்படின்னு நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தா நல்லா தேங்க பேசிக்கிட்டாப்புல. கமல் கள்ளக்குறிச்சி பேட்டி கொடுக்குறப்ப சொல்கிறாப்புல, மருந்து கடை ஒரு தெருவில் மருந்து கடை எவ்வளோ இருக்குது, அதை விட அதிகமாக மதுபான கடை இருக்குங்க. இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா நான் திமுக விழுக்க போகிறாப்படா, ஒரு மாநிலங்களவை சீட்டு ஓசியா தரேன்னு சொல்லியிருந்தாருங்க, அதுக்கிட்டே இவ்வளோ விசுவாசம் இருந்தாப்புல, எதிர்த்து பேச போகிறாப்படான்னு ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருந்தா 2 ஆட்சிகளும் காரணங்கிறேன். நீலாம் மனிதன் தானா? நீ எப்படி பேசுவ? நீ அந்த காலத்திலேயே வந்து தூங்காதது உன்னால் முடியும் தம்பி படத்திலேயே அப்போ நீ என்ன சொல்லியிருந்த? கல்லுக்கடை காசுல தாண்டா கட்சி கொடி ஏறுது போடா. இந்த பாட்டு அந்த பாட்டப்போ உன்னால் முடியும் தம்பி படத்தில் வந்து கல்லுக்கடையே கிடையாது. அப்போ சாராய கடை தான் கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருந்துச்சு, ப்ரைவேட்டில் எல்லாரும் வச்சுருந்தியா. ஆனால் நீ அப்போயே நீ உருட்டிட்ட வந்து ஆளுங்கட்சிக்கு வந்து இதாக ஆதரவாக இருக்கக்கூடாது அப்படின்னு உருட்டின. ஆனால் ஒரே மாதிரி சில்ற உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது. இப்போ என்ன சொல்கிற வந்து எத்தனை பேர் இறந்துட்டாங்க? 57 பேர் தானே செத்தாங்க. இந்த 57 பேர் செத்துக்காக மதுபான கடையெல்லாம் மூடணுங்கிறாங்க, இது பண்ணுறாங்க. சாலையில் போகிறப்போ விபத்து ஏற்படுது, உயிரிழப்பு ஏற்படுது, அதனால் சாலையை மூடலாமா? வாகனங்களில் போடுற வேகமாக போடுறதுனால விபத்து ஏற்படுது, உயிரிழப்பு ஏற்படுது, அதனால் வாகனத்தின் வேகத்தை குறைக்கலாமா? அது மாதிரி மதுபான கடையும் மூட முடியாது, மூடக்கூடாதுங்கிற. இந்த நொட்டியை நீட்டுக்கு சொல்ல வேண்டியானே. நீட்டில் இறந்தா வந்து அதுக்காக நீட்டை இது பண்ணிடலாமா? வேண்டாம் அப்படின்னு சொல்ல வேண்டியானே. பேத்தனமாக பேசுகிற. ஆனால் நீ படித்தது 8வது, ஆனால் ஓல் ஃபீல்டில் வந்து நீ திறமையான ஆள் தான், மற்ற படித்த மாதிரி தான் வந்து. ஆனால் நீ மற்ற விஷயத்துலாம் பொத்திட்டு மூடிட்டு இருக்கிறதே நல்லது. உனக்கு தெரியாத விஷயத்தில் வேண்டாம், உனக்கு அரசியல் ஒத்து வராது, அரசியல் தெரியல, அதை விட்டுப்பட்டு இப்படி வந்து மானங்கட்டத்தனமாக வந்து இப்படி 200 ரூபா ஊப்பி கூட சொல்கிறியா. அந்த யூடியூப் புருட்டஸு இவங்க வந்து அந்த 2-3 பேர் இருக்காங்க, அவங்க கூட ஒத்துக்கிறாங்க. வந்து கூச்சமாக இருக்குது, திமுக அரசு மத்தனந்தான் காரணம் சொல்லிடுறான், வந்து இது பண்ணிடுறாங்க. சில்லறையை கூட யூடியூப்பு காலங்காலமாக கொத்தடிமையாக இருக்கேன் கூட ஒத்துக்கிறியான். நீ இப்படி இருக்க நேற்று மாறின ஆள் தானே நீ, அதுக்கு எதுக்கு இவ்வளோ விசுவாசத்தை காட்டுற? நீ பாட்டு பூரா உன் பாட்டு பூரா அப்படித்தான் இருக்கும். சொர்க்க மதிவிலேம்ப சிங்காரி சரக்கு ஏன் சரக்கு கும்முன்னு ஏற்று அப்படின்னு குத்தாட்டம் போடுவேன். நீ திருந்தி தொலை நீ. ஆனால் என்ன சரக்குன்னே அடிச்ச? ஏன்னா இப்படி பேசுகிற, மாற்றி மாற்றி பேசுறியேனே. என்ன சரக்கு? அப்படி என்ன சரக்கு அடிச்ச? இளநீரில் ஊற்றி நான் தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் வேற எதுவும் மாத்திரதும் போட்டியா, இல்லை வேற எதுவும் கசக்குனியா? ஏன் இப்படி பேசுகிற? இந்த அளவுக்கு முட்டு கொடுக்குற? இனியாவது திருந்தி தொலை. தமிழை போற்றி.